Peacemakers of Christo. உன்னுடைய சகோதர சகோதரிகளோடு நீ நல்ல உறவு கொண்டிருக்கிறாயா? உன் இரத்த பந்தங்களோடு நீ வாழ்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார் என்றைய தெய்வ வசனத்தை இன்று தேவன் நமக்கு வலியுறுத்துகிறார். ஜெபிப்போமா? என் நேச பிதாவே, கல்வாரி நாயகனே, கருணை உள்ளவரே, அப்பா பிதாவே, எங்கள் மீது கருணை கொள்ள உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இயேசுவே, அந்நாளிலே அப்பா நீர் ஒவ்வொரு உறவுகளையும் மேம்படுத்த நினைத்தீர். தெய்வ பிதாவே, அந்நாளிலே காயின் ஆபேலை நீர் உருவாக்கினீர், இரத்த பந்தங்களை உருவாக்கினீர், ஒவ்வொருவரையும் இணைத்து பிணைத்து வாழ நீர் வழி செய்தீர். ஆனால் மனிதன் பிளவுபட்டான், அண்ணன் தம்பியை அடித்து கொன்றான். அதே போல இந்நாளிலே சுவாமி சகோதர சகோதரிகளோடு உறவு கொள்ளாமல், இணைந்து வாழாமல் சண்டை போடுகிற மனிதர்களாக நாங்கள் மாறி போய் விட்டோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு தாய் வயிற்றிலே நாங்கள் பிறந்தோம், ஒரு இரத்த வம்சத்திலே நாங்கள் பிறந்தோம். ஆனால் இன்று பிளவுபட்டு கிடக்கிறோம் சுவாமி. அப்பா, ஆணவங்களும் தற்பெருமைகளின் நிமித்தம் நாங்கள் பிளவுபட்டோம், சொத்துகளின் நிமித்தம் பிளவுபட்டோம், அப்பா தற்பெருமைகளின் நிமித்தம் பிளவுபட்டோம், சுய நலங்களின் நிமித்தம் பிளவுபட்டோம் ஆண்டவரே. அப்பா, பொறாமை எண்ணத்தினால் நாங்கள் பிளவுபட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு அண்ணன் தம்பி மத்தியிலே, அக்கா தங்கை மத்தியிலே உறவுகள் இல்லை ஆண்டவரே. நாங்கள் பிளவுபட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரத்த பந்தங்களை மறந்தவர்களாக, வெறுத்தவர்களாக, அடிக்கிறவர்களாக, கோர்ட்டு கேஸ் போடுகிறவர்களாக, அப்பா ஆளடித்து அடிக்கிறவர்களாக நாங்கள் மாறி போய் விட்டோமே சுவாமி. இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னிக்க உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அண்ணனுடைய பாசத்திற்காக, தம்பியுடைய பாசத்திற்காக, அக்காவுடைய பாசத்திற்காக, தங்கையுடைய பாசத்திற்காக, மாமே மச்சானுடைய பாசத்திற்காக ஆண்டவரே ஏங்கி தவிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் சுவாமி. ஐயோ, அவன் என்கிட்ட பேச மாட்டானா, அவ என்ன மன்னிக்க மாட்டாளா என்று கண்ணீர் விடுகிறவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. அப்பா, இன்னமும் சுவாமி அந்த உறவுகளை மேம்படுத்த ஆசைப்பட்டு கொண்டு அதற்கு வழி இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளை உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் கொஞ்சம் பேர் ஆண்டவரே, அண்ணனை நான் மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன், அவன் செத்தாலும் போக மாட்டேன், அவன் என் வாழ்க்கையிலேயே ஒரு சாபமான மனுஷன், அப்படி என்று அண்ணன் மரித்தாலும், தம்பி மரித்தாலும், அக்கா மரித்தாலும், தங்கை மரித்தாலும் போகாமல் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. ஐயோ, இந்த ரத்தத்திற்கு உறவு கொடுத்திரே ஆண்டவரே, இந்த ரத்தம் உறவு இல்லாமல் இருக்கிறதே அப்பா ஆண்டவரே, முறிக்கப்பட்ட உறவாக இருக்கிறது, கடின இருதய உறவாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த ரத்தம் அப்பா, அதற்குள்ளாய் நீர் ஒரு பாசத்தையும் ஏக்கத்தையும் நீர் வைத்தீர் ஆண்டவரே. ஆனால் இன்று கிறிஸ்தவர்களாக நாங்கள் மன்னிக்காமல், என்னுடைய அண்ணனை மன்னிக்க மனசில்ல, தம்பியை மன்னிக்க மனசில்ல, மனைவியுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு, அயலாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு, யாரோ தெரியாத மனுஷனோட உறவு வச்சுக்கிறேன், அவனை மன்னிக்கிறேன், ஆனால் என் ரத்தத்தை, என் ரத்த பந்தத்தை நான் மன்னிக்கல சுவாமி. ஆமாண்டவரே, பெத்த பிள்ளைகளை கூட மன்னிக்காத பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. பெற்றோர்களை மன்னிக்க முடியாமல் ஆண்டவரே அவர்களை வெறுக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுவாமி. இயேசு ராஜாவே, இந்த உறவுகளை மேம்படுத்துங்க ஆண்டவரே. இந்த உறவுக்குள்ளாய் நீர் வரணும் ஐயா ஆண்டவரே. இந்த உறவை மேம்படுத்ததானே ஆண்டவரே நீர் சிலுவையிலே அப்பா ரத்தம் சிந்தினீர் சுவாமி. கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை மேம்படுத்த நீர் ஆண்டவரே தியாகத்தை செய்தீரப்பா.
தியாக மூர்த்தியாக மாறினீரே ஆண்டவரே. இன்று ஆண்டவரே விட்டு கொடுக்கிற மனத்தன்மை யாருக்கும் இல்லை சுவாமி. புரிந்து கொள்ளுகிற மனத்தன்மை யாருக்கும் இல்லை ஆண்டவரே. அப்பா, அது அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நான் விடவே மாட்டேன். இந்த சொத்து எனக்கு தான், இந்த பணம் எனக்கு தான், இந்த நகை எனக்கு தான், இது எனக்குரியது, அவனை விட்டுட்டு போ என்று சொல்லுகிற உலகமாக மாறி போய் விட்டதே ஆண்டவரே. அப்பா தெய்வமே, விட்டு கொடுக்கிற மனத்தன்மையை உருவாக்குங்க ஆண்டவரே. அப்பா, சொத்து நிமித்தம் உறவுகள் மேம்படாத ஆண்டவரே. அப்பா, ரத்தத்தின் நிமித்தமே உறவுகள் மேம்படும் என்பதை நீர்தாமே கற்றுக் கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, எந்த ஒரு அண்ணனோ எந்த ஒரு தம்பியோ சண்டை போட்டுக்கொண்டே பல வருடங்களாக பல மாதங்களாக பேசாமல் ஒரே வீட்டில் வாழ்ந்தும் வெறுத்து கொண்டோ ஆண்டவரே, இவன் உறவே வேண்டாம் என்று எங்கேயோ போய் வாழ்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் தன் அண்ணனையும் தம்பியையும் மன்னிக்கணும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளணும் ஐயா. ஆண்டவரே, இந்த உறவை மேம்படுத்துங்க அப்பா. ஏசப்பா, எத்தனையோ அண்ணன்கள் தம்பி நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னா அவன் பிள்ளைகளுக்கு கூட உதவி செய்யற மனத்தன்மைகள் இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, எத்தனையோ தம்பிகள் நன்றாக இருந்தால் நல்லா இல்லாத அண்ணன் பிள்ளைகளை பார்த்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே, இந்த குடும்பங்கள் வளரணும் சுவாமி. இவர்கள் உயரணும் ஆண்டவரே. இவர்களை பலப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு அண்ணன் தம்பி உறவுகளையும் மேம்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டுங்க ஆண்டவரே. பாசத்தினால் கட்டுங்க, பந்தத்தினால் கட்டுங்க, உறவியலினால் கட்டுங்க ஆண்டவரே. விட்டு கொடுக்காத மனத்தன்மையினால் கட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பாலம் உடைய கூடாது சுவாமி. இந்த இரத்த பாலம் ஆண்டவரே, கடவுளுக்கும் மனிதனுக்கும் மனிதனுக்கு நீர் கொடுத்த உறவுக்கும் இது கட்டப்பட வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸை போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம்.
அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க. அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1-2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசை தான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளை விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.